அந்த சாங்கை நீ எப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்டியோ அந்த இடத்துக்கே போயிடுவேன். நீ என்ன யோசிக்கிற? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போவேனான்னு தெரில, போனால் திருப்பி வருவேனான்னு தெரியலையே. கையை வைங்க. சரியா? அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. வா நெக்ஸ்ட் டைம் போலாம். நான் வரலடா. வாடா. நீ எந்த ஊரு என்னோடு ஆடு, இது நிஜம் இளமை ஜெயிக்கும், தகிடஜம் தகிட தபஞ்சம், இளையவன் கனவு பலிக்கும், தகிடஜம் தகிட தபஞ்சம், திசைகளிட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம். இங்கேடா கொண்டு போய் ஊரு எப்படி இருந்துச்சு? வாழ்க்கையில ஒருத்தாங்க பேசுறாரு. வா நெக்ஸ்ட் டைம் போலாம். கலக்குவே பாரு, கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு, கிளப்புவேன் கிளப்புவேன் பட்டையத்தான் கிளப்புவேன் பட்டை எடுத்து கிளப்புவேன் பாரு. அட 8 வயசுல எல்லோருக்கும் மனசுல பட்டாம்பூச்சி சிறகடிக்கும் பாரு. இந்த வயசு இப்படி அடக்கி வச்சா எப்படி கட்டு காவல் கடக்க போறேன் பாரு. கலக்கலக் 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 எப்படி இருந்துச்சு? ஏன்டா கட் பண்ண? ஏன்டா என் வாழ்க்கையிலே பெஸ்ட் பிளேஸ்டா. நம்ம சாங் கண்டினியூ பண்ணலாமா? அதெல்லாம் முடியும். இப்போ ஏன்டா ப்ளே பண்ணு. மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி, என் நெஞ்சில் தீயேத்தி. மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி, சுத்தப்பாது தெரியாது சுத்த தங்கம் ராசா, சுத்தம் பக்கம் கிடையாது முகத்த ராஜா நான் ராஜா என் பேட்ட கெண்ட
என்றுமே ராஜா ராஜா நான் ராஜா என் சாலை எங்கிலும் ரோஜா ராஜா நான் ராஜா பொத்தி மிருக்கடி வேண்டா ராஜா ராஜா நான் ராஜா என்னை தாங்கி பிடிக்கடா ராஜா. நைஸ் சாங். சிரிச்சு போ, அடுத்த சாங் போடுறா. பாப் பண்ணிக்கலாமா? நான் போவேனாமா? God bless you. எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ். கச்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு கிளாஷ் நியூஸ். செஞ்சா தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு நியூஸ். நீ சிரிச்சு பேசி கால வாரம் மீறப்பட்ட ரூல். துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாளாட்டு பாட்டு. கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்டு மெல்லோடி பீட்டு. முன்சா சுத்தினு முன்ன கதற விட்டுவன் கேட்டெல்லாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட். ஏன்னா கியூட் போயிட்டு சாப்பிட்டு செல்ல எங்க ஆள ஊரு உள்ள கொஞ்சி கூப்பிட்டு வந்தான். உடனே இந்த திட்டத்தை நம்மள சும்மா விடுங்க. கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியும் அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும், அதான் முக்கியம். உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். அதுவே ரெட்டு வரணுமா? எல்லா சாங்குமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம தேவையில்லாம வைக்கிறோம். இந்த ஆட்டத்தையே கலைக்கணும். எங்க சாங்ஸ் அச்சுக்க ஆளே கிடையாது. நான் என்ன வேணா சூடாச்சு கூட சத்தியம் பண்ணுவேன். எல்லா சாங்கும் நல்லா தான் இருந்துச்சு. உன்னை புலக போற மாதிரி போடா. உருவமே வருகை தந்தை எங்களை வாழ்த்த வந்த எங்கள் மதிப்புக்குரிய கவிஞர் மின்னல் பிரியன் அவர்களை 2 வார்த்தைகள் பேசுமாறு மேடைக்கு தாழ்மையுடன் அழைக்கிறேன். On the meanwhile, please stay on the stage. From 6th standard, Dikesh RP from 6th standard. I like to call the yoga master as well as the yoga master to please join us. These 4 students from the morning keep on doing the work. I request all the parents to please give them a big round of applause.
I would like to call Monish, SPL Monish. Last year. ஆனால் இங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. அதனால் நான் கொண்டு வந்த அந்த முனைவர் விரேன் எழுதிய அந்த 5 புஸ்தகங்களையும் இந்த பள்ளிக்கூடத்தின் நூலகத்திற்கு பரிசாக வழங்கி எனது உரையை தொடங்குகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு உலகத்தரம் வாய்ந்த பள்ளியில் நான் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 2 வருஷம் அதிகபட்சம் போனால் செவ்வாப்பேட்டை வேலம்மாள் பள்ளி உலகத்தரம் வாய்ந்த பள்ளியாக வரும் என்பதற்கு இன்றைக்கி நடந்த எல்லா நிகழ்ச்சியுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன், எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நம்ம எங்கே போனாலுமே அப்துல் கலாம் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் என்னோடய உரையை நான் தொடங்குவேன். ஏன்னா 2010 வரைக்கும் நான் இப்படி மேடையிலலாம் ஏறி வர முடியாது. ஒரு 10 கிலோ வெயிட் உள்ள கால் தான் நாங்கள் எல்லோரும் போட்டிருந்தோம் மாற்றுத்திறனாளிகள். 2010க்கு அப்புறம் அப்துல் கலாம் தான் எங்களுக்கு அதை 1 கிலோவாக மாற்றி எங்களை இந்த மாதிரி நடமாட வைத்த மாமனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு அதாவது பரதத்தில் ஆரம்பித்தாங்க, ஆஹா சூப்பராக இருக்கே நினைக்கும் போது யோகா வந்துருச்சு. என்னடா இது பள்ளிக்கூடம் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அபாகஸ் வந்துருச்சு. சரி அபாகஸ் வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கராத்தே வந்துருச்சு, சிலம்பம். அதாவது நான் வந்து மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன், ஆனால் நானே மோட்டிவேஷன் ஆகிட்டேன் இந்த பள்ளிக்கூடத்தில். அதுதான் உண்மை. ரொம்ப மிரட்டிட்டாங்க. இன்னும் ஒரு இடத்துல நான் வந்து என்னை மறந்து கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த காந்தாரா பாடல் எந்த பள்ளிக்கூடத்துலேயும் சான்ஸே இல்லை. அந்த படம் வந்தப்போ நான் ரொம்ப டைம் பார்த்துருக்கேன். அது அந்த வாவ் சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு குலசாமியோட விஷயத்தை காந்தாராவில் நல்லா சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு இளைஞன் நிறையா படிச்சிருக்கான், வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றான், அவனை படித்த வேலை கிடைக்கல, எல்லாருமே அவனை திட்டுறாங்க. அவன் ஒரு தவறான முடிவு எடுக்கிறான். என்னன்னா, நம்ம இனி இந்த ஊரில் வாழ முடியாது அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரயில்வே தண்டவாளத்தை நோக்கி போகிறான். அவன் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டான். கேட்டவொடனே இவனுக்கு வாழணும்னு ஆசை வந்துருச்சு. தற்கொலை பண்ணிக்க போகிறவனை அந்த பேச்சு மாற்றிருச்சு. உடனே கிளம்பி வந்து அவர் பேசி முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணான். அவர் பேசி முடித்தோன்னே அவர்கிட்ட போய் கை கொடுத்தான். ஐயா, நான் செத்து போகலாம்னு நினச்சேன், உங்கள் பேச்சை கேட்டவொடனே எனக்கு வாழணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த பேச்சாளருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் எவ்வளவோ விருது வாங்கியிருக்கேன், ஆனால் முத ஒரு உயிரை காப்பாற்றிருக்கேன். நான் பேசினதில் எந்த பகுதி உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான்னா, இவ்வளவு மோசமாக பேசுகிற ஆள்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் சாகணும்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். ஒரு சாவுக்கு சென்ற ஒரு இளைஞனை ஒரு தவறான பேச்சு நம்பிக்கை கொடுத்ததுன்னா, இவ்வளோ பெரிய நம்பிக்கை வாய்ந்த டீச்சர்கள், சேர்மன், அவர் பிரின்சிபால், அவர் நம்முடைய ஐயா என்னது கரஸ்பாண்டன்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நிறைய பேசணும் அப்படின்னு நான் வந்தேன்.
ஒரு 2 செய்தி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதை சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் டான்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். மாணவர்களுக்கு ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் மொட்டை மாடியிலையோ அல்லது உங்கள் வாசல்லையோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வைங்க. நிறைய பறவைகளுக்கு அது உதவியாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் வாசலில் கூட கொஞ்சம் தண்ணி வைங்க. ஆமாம், திரும்ப சொல்லிக்கிறேன், மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க வந்த நான் இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து மோட்டிவேஷன் ஆகிட்டேன். அதுவும் என்னால் கைதட்ட முடியலன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்ச எம்ஜிஆர் பாட்டை கடைசியில் போட்டு என்னை கைதட்ட வச்சுட்டாங்க. அன்று வந்ததும் அதே நிலா அந்த பாட்டை பார்த்தோன்னே நான் பழைய நினைவுகளுக்கு போயிட்டேன். எல்லா பாடலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள்கிட்ட வந்து நான் நிறைய பேசுகிறேன். இங்கே வந்து தேன்மொழி மேடம், கார்த்திக் சாரு, மார்ட்டின் சாரு, செல்வராஜ் சாரு, இவங்க எல்லாரையும் பற்றி பேசணும்னா எழுதி வச்சுருந்தேன். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கும். இந்த மாமனிதர்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கு என்னை அறிமுகப்படுத்திய அபாகஸ் அவர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், அப்புறம் இன்னும் ஒரே செய்தி நான் சொல்லிடுறேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் பேச போகிறேன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. மேடம் கோமதி மேடம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் அங்கே தான் சார் என் பொண்ணு படிக்கிறாங்க அப்படின்னு. கோமதி மேடத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன். 500 கேம்ப் இலவச கண் மருத்துவ முகாம் நடத்திய ஒரு பெண்ணோட குழந்தை தான் இங்கே படிக்குது அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமையடைகிறேன். அந்த மேடம் அங்கே இருக்காங்க. நாங்களாம் ஒரே மாதிரி பயணம் பண்ணுறவங்க. எனக்கு இன்னும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்க இங்கே பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால எல்லா பேரண்ட்ஸுமே அவங்கள மாதிரி நல்லவங்களாக இருக்காங்க, எல்லா வாத்தியாருமே நல்லவங்களாக இருக்காங்க, எல்லா குழந்தைகளும் நல்லவங்களா இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு முறை பேசலாம். நன்றி, வணக்கம். Energy Booster Award. It goes to wow. Just guess that. Wow, Aruna Tadi ma'am. Then Society Sculptor Award. It goes to Mrs. Yamuna ma'am. Knowledge Magician Award. It goes to Sumati ma'am. Brain Igniter Award. Master of Discipline Award. It goes to Mrs. Muthulakshmi ma'am. Brain Igniter Award. It goes to Mrs. Preeti ma'am. Attendance Magnet Award. It goes to Mrs. Shyamala Miss. Soulful Guide Award. It goes to Mr. Yasser Arafat sir. Champion of Max Award. It goes to Vinod Raj sir. Koik Hero Award. It goes to our PT Master Mr. Surya SJ. The next award goes to Pressure of School Mahalakshmi Miss. The next award goes to Depth Beyond the Birds. Goes to Mrs. Karthika. The next award goes to Golden Voice Award goes to Mrs. Tamil Chelvi. The Ink of Inspiration Award goes to Mrs. Shobna. எங்க இருக்கு? எங்க இருக்கு? The next award goes to Literary Heart Award goes to Dhanalakshmi Miss.
Lata. Science Park Award goes to Kavita Miss. The next award goes to Logical Thinker Award goes to Nageshwari Miss. Kavita Miss first. கவிதா மிஸ்க்கு சொல்லிட்டோம் இன்னும் வாங்க கவிதா மிஸ் நெக்ஸ்ட் நீங்க போய் வாங்கிக்கலாம். The next award for Thinker Champion Award goes to Chamundeshwari Miss. The next Innovation Inspire Award goes to Jyoti Priya Miss. The next award goes to Chalk and Talk Award goes to Harini Miss. The Word Master Award goes to Sasikala Miss. The Language Luminary Award goes to Mrs. Salochna Miss. The Grammar Guardian Award goes to Minerva Miss. The Formula Expert Award goes to Mrs. Logeshwari Miss. அந்த சைடுல எல்லாம் கொடுக்கவே இல்ல பாரு. The next award goes to Chronicle Creator Award Mrs. Hemi Bula. Miss Future Genius Builder Award goes to Mrs. Godandavani. The Gentle Guide Award goes to Mrs. Janaki. The next award goes to Kindness Captain Award to Mrs. Priyanka. The Number Navigator Award goes to Mrs. Navina. Impact Creator Award goes to Miss Bharti. The Ever Curious Mentor Award goes to Mrs. Banu Priya. The Vision Carrier Award goes to Mrs. Devapriya. The next Pathfinder Award goes to Mrs. Kalpana. The next award goes to Silent Cheerleader Award goes to Miss Divya. Backbone of the Office Award goes to Mrs. Vasumati. The Path Creator Award goes to Miss Hemalata.
அவ்வளோ நேரமும் மனுஷன் நேரம் The next Growth Gardener Award goes to Mrs. Gayatri. History Marker Award goes to Mrs. Hepsibula. The Mind Matrix Award goes to Mrs. Rekha. The Energizing Patience Award goes to Miss Tamilendi. கட்டுக்குள்ள பட்டுக்கிட்டு இருக்காங்க யாரும் இந்த விஷயம் The next award goes to Fluency Architect Award to Mrs. Raja Rajeshwari. Logical Thinker Award goes to Miss Sharmila. Shaper of Futures Award goes to Mr. Gopikanna. A Young Tamil Heritage Preserver Award goes to Mr. Mukundan. The Pillar of Support Award goes to Mr. Rajendran. The Smooth Operator Award goes to Mr. Satish Kumar. இது முடிச்சுட்டு அதை வச்சு அதே வச்சு On the meantime, we are honored to present our principal sir from Hummingbird Education as our biggest educator award. Now it's time to honor our principal sir for getting Best Educated Award from the Tiruvallur. I request everyone to please give them a big round of applause.
பிரின்சிபல் சார் இருக்கா?